காலையில் ஒரு 8 மணிக்கு போய் இறங்கினா நைட்டு ஒரு 2 மணிக்கு தான் விடுவாங்க. என்னடா நினச்சிருக்கீங்க அப்படின்னா அப்படியே அமைதியாக அப்படியே பார்ப்பாங்க. அப்படியே அமைதியாக இருந்துட்டு ஆனால் அவங்க செய்கிறது தான் செய்வாங்க. ஒரு ஒரு அழகான ஒரு பயணம், ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. இந்த கதையை தம்பி கௌஷிக் எனக்கு சொல்லும்போது ஒரு 10 நிமிஷம் தான் சொன்னார். சொன்னோன்னே இதை சொல்லணும் தம்பி, அதிகாரம் ஒரு எளியவனை எப்படியெல்லாம் காயப்படுத்துது. அந்த எளியவன் திரும்பிக்கிட்டானா என்ன ஆகும்? அவன் அதிகாரத்தை ஒன்றும் செய்ய மாட்டான், அப்பாவி மக்களை தான் காலி பண்ணுவான். அதுதான் நடந்தது. ரொம்ப சொல்லி முடிச்சோடனே ரொம்ப கஷ்டமாக இருந்தது. இந்த மாதிரி நிறைய கதைகள் இருக்குண்ணே, அதில் நம்ம இதை செலக்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னாரு. கண்டிப்பாக சொல்லுவோம், வா எப்போ, அடுத்த வாரமே ஆரம்பிப்போம். சரி ஆரம்பிச்சிருவோம் வா அப்படின்னு சொல்லி ஆரம்பித்தோம். எடுத்து கொண்டு வந்து உங்கள் முன்னாடி வச்சுருக்கோம். ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. தம்பி இயக்குனர் ரொம்ப ரொம்ப பொறுமையாக, ரொம்ப உண்மையாக, ரொம்ப சின்சியராக இந்த நொடி வரைக்கும் வேலை பார்த்துட்டு இருக்கான். வாழ்த்துக்கள். நல்லா அவனுடைய டீம் சொல்லணும், வாங்கடா எப்போ தெரியுறது வெளியே எல்லாம் வாங்க. அவனுடைய டீம் வா இல்லை வாங்க மேலே நில்லுங்க. இவங்க தான் மொத்தத்தையும் தூக்கிட்டு ஓடினாங்க. அதாவது இங்கேருந்து செங்கல்பட்டுக்கிட்ட இங்கேருந்து கிளம்பி போகணுன்னால நான்லாம் சிட்டிலேருந்து கிளம்பி போகிறதுக்கு ஒரு 1.5 மணி நேரம் ஆகும். ஆனால் இவங்க அங்கே கேட்டால் அங்கே அந்த வில்லேஜ்லேயே ஒரு வீடை, அந்த வீட்டில் இருந்தவனை கிளப்பி போய் சொந்தக்காரன் வீட்டில் தங்குடான்ட்டு இவங்க அங்கே தங்கியிருக்காங்க. ஆமாம் என்னன்னு கேட்டால் சரி அங்கே போனவொன்னே இங்கே ஏதாவது குடிக்க தண்ணி லோக்கலில் இருக்க கிணத்துல தண்ணி இருந்தால் எடுத்துவாங்க. ஆனால் நம்ம வீட்டில் இருக்குண்ணே, நம்ம வீட்டில் இருக்கு, எங்கே என்னடா பண்ணுறீங்க அப்படின்னா அந்த வீட்டில் இருக்கவங்க போய் சொல்லிட்டு இவங்க அங்கே செட்டில் ஆகிட்டாங்க எல்லாருமே. அப்படியே ஒரு ஊரை தேர்ந்தெடுத்து, சினிமா சம்மந்தம் இல்லாத ஒரு ஊரை தேர்ந்தெடுத்து அந்த ஊருக்கு சினிமாவை கற்றுக் கொடுத்துட்டு வந்திருக்காங்க. அடுத்த வாட்டி போனால் அவங்க கேட்டுருவாங்க, அப்புறம் எத்தனை கால் ஷீட்டு, எப்போ இருந்து வரீங்க, எவ்வளோ பணம் தந்தீங்க, இப்போவே ஆரம்பிச்சிருப்பாங்க. அற்புதமான மக்கள் அந்த ஊரில் இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தருமே அவ்வளோ சப்போர்ட் பண்ணாங்க. ஒரு பாட்டி கூட அழகாக நடிச்சுட்டு போச்சு. அவ்வளவு சந்தோஷமா அவன் கை கொடுத்து நடிச்சு அவ்வளோ அழகாக பண்ணாங்க. தம்பிங்களா தேங்க்ஸ்டா, நல்லா வருவீங்களா, வாங்கடா. அப்புறம் கே சார், நம்ம தம்பி மோகன் அற்புதமாக, அதாவது எப்படி ஒர்க் பண்ண முடியும் அப்படின்றது ரொம்ப நாளுக்கு அப்புறம். நான் ஸ்மால் ஸ்க்ரீன்லேருந்து வந்தவன், நிறைய வேகமாக வேலை பார்த்தவன். இதெல்லாம் தாண்டி இப்போது அவங்க 2 பேர் பண்ண ஒர்க்கு ரொம்ப என்ஜாய் பண்ணி பண்ணுற மாதிரி இருந்தது. ரொம்ப நல்லா இருந்தது. தேங்க்யூ சார், தேங்க்யூ. என் தம்பி அஜய், அப்பாவோட எனக்கு நல்ல பழக்கம். இவரை இப்போ தான் நான் சந்திக்கிறேன். முன்னாடியெல்லாம் பார்த்தா கை காட்டுவோம், சிரிப்போம், போயிடுவோம். ஆனால் இப்போது இந்த ப்ராஜெக்டுக்கு கூடவே நிற்கிறத பார்க்கும்போது, அதாவது ஒரு தயாரிப்பாளராக இல்லாமல் எல்லாமுமாக இந்த ப்ராஜெக்டுக்குள்ளே கிடந்து இதுதான் எனக்கு அப்படின்னு சொல்லி உழைச்ச ஒரு தம்பி. வாழ்த்துக்கள் தம்பி. என்னுடைய உழைப்புக்கு மிகப்பெரிய அங்கீகாரம் கிடைக்கும். இது ஆரம்பம் தான், இன்னும் பல உச்சங்களை தொடுவீங்க. என் கூட நடித்த எல்லாருமே ரொம்ப அழகாக ஒர்க் பண்ணியிருந்தாங்க. குட்டி குட்டி கேரக்டர்ஸ் நடித்தது எல்லாருமே ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க. ராஜ் அண்ட் பிரேம் சூப்பராக ஆக்ட் பண்ணியிருந்தாங்க. ராஜ் பார்த்தோன்னே எனக்கு அப்படியே ஒரு மாதிரி இருந்தது, என்னமோ ஒன்று இருந்தது. அவனை பார்க்கும்போதெல்லாம் அவன் வாடான்னு சொல்லி கூப்பிட்டு பக்கத்தில் உட்கார வச்சுப்பேன், கட்டி பிடிச்சிப்பேன், அவனோட நிறையா பேசுவேன். அவனுக்குள்ளே வேற ஒன்று இருக்குது. அந்த உயரம், வெகு உயரத்தில் போய் அவன் அதை தொடுவான் அப்படின்ற ஒரு நம்பிக்கை இருக்குது. வாழ்த்துக்கள் ராஜ். சிவதா மேம், இப்போ தான் நீங்கள் ஆசைப்பட்ட இடத்த நோக்கி நடந்துட்டுருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா உங்களுக்குள்ளே எவ்வளோ திறன் இருக்குது அப்படின்றத நான் கருடன்லேயும் பார்த்தேன், இதுலேயும் பார்த்துருக்கேன். இன்னும் நிறைய கதவுகள் உங்களுக்கு திறக்கும், நல்ல நல்ல கதைகள் கிடைக்கும். ரொம்ப நல்லா நீங்கள் ஆசைப்பட்ட படைப்புகள் எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும். வாழ்த்துக்கள். அப்புறம் நடித்த ஒவ்வொரு அதிகாரிகள், எங்கள் அண்ணன் மூணா ரமேஷ் அண்ணன், அதான் சொன்னேன், விசாரணையில் பின்னாடியே நின்று இப்போ வரும்போதே திட்ட ஆரம்பிச்சிருக்கீங்க. இன்னும் அடுத்தடுத்து தளம், பெரிய பெரிய தளம் எங்கள் அண்ணனுக்கும் இருக்குது. எல்லாருக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். தம்பி கௌஷிக், ஜி நெட்வொர்க், ஏதோ அது என் சொந்த கம்பெனின்னு நினச்சிக்கிட்டு இருக்காங்க வெளியே. அது இல்லவே இல்லைன்றதை தான் இப்போ சொல்லணும். ஏன்னா இவன் அண்ணன் சொல்கிறதுனாலேயே நான் சொல்கிறது எதையுமே கேட்க மாட்டான்றதை உங்களுக்கு சொல்லிடுறேன். ஏன்னா என்னமோ ஜி இவர் போய் சொன்னால் ஜியில் கேட்டுக்கிறவாங்க, நான் சொன்னால் மட்டும்தான் கேட்க மாட்டாங்க. என்னன்னா இந்த நட்பு இவ்வளவு தூரம் ஆழமாக இருக்குது அப்படின்னா இதுவரைக்கும் எதுவுமே நான் அவன்கிட்ட கேட்டதில்லை. நான் என் படத்துக்கே போய் நின்னதில்லை. திருமாணிக்கம்னு ஒரு படம்,
அது ஒரே ஒரு போஸ்டர் பார்த்து அந்த டைரக்டர் என்கிட்ட நந்தா கேட்குறாரு, சார் நீங்கள் சொல்லுங்கள் ஒரு வார்த்தை. நான் சொல்லவே மாட்டேன், நீங்கள் எடுத்து வைங்க, முதல்ல ஒரு ட்ரெய்லர் வைங்க பார்க்கட்டும், அப்புறம் அதற்கான கட்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு போய் காட்டுங்க, அவங்க பார்க்கட்டும். ஒரே ஒரு போஸ்டர் மட்டும் பார்த்துட்டு அவங்களா கூப்பிட்டு கேட்டு அவங்களா அந்த படத்தை பார்த்து அவங்களா வாங்கிக்கிட்டாங்க. அதுதான். ஏன்னா ரொம்ப கிட்ட இருக்கோம் பேசிக்கிறோம் அப்படின்றதெல்லாம் தாண்டி அந்த துறை வேற இது வேற அப்படின்றதுல ரொம்ப தெளிவாக இருக்கும் இல்லைடா. அது அந்த அந்த தெளிவு இருந்தால் மட்டும்தான் இந்த நட்பு தொடரும், இது காலத்துக்கு இருக்கும். ஏன்னா கௌஷிக் இப்போ தான் சிக்கு வந்தார், கிட்டத்தட்ட ஒரு 25 ஆண்டுகளுக்கு முன்னால் என்னுடைய இயக்கத்தில் நடிச்சிருக்காரு. குட்டி பையன்லேருந்து நான் பார்த்துட்டு இருக்கேன். அவனுடைய உழைப்புக்கு தான் இந்த உயரம் கிடைச்சிருக்கு. இன்னும் மிகப்பெரிய உயரம் இருக்குது கௌஷிக், வாழ்த்துக்கள் என் தம்பி அப்படின்னு சொல்கிறது எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. லாய்ட், இப்போ தான் உங்கள் பேர் அடிக்கடி கேள்விப்பட்டிருக்கேன், இப்போ தான் பார்க்குறேன். தேங்க்யூ, வாங்க வாங்க, நிறைய நல்லது செய்யுங்க, நிறைய இயக்கங்களோடு தாக்கங்களோடு நிறைய படைப்புகள் இங்கே இருக்குது, எடுத்துக்கங்க, நிறைய நல்ல விஷயங்கள் செய்யுங்க. தடயம் ஒரு உண்மை சம்பவத்தை அடிப்படையாக வைத்து எடுக்கப்பட்ட ஒரு படைப்பு. எடுக்கும்போது ஒரு மாதிரி கஷ்டமாக தான் இருந்தது. என்னடா இது ரொம்ப அழுத்தம், ஒரு சில படைப்பு தான் அழுத்தம், விசாரணை பண்ணும்போது அப்படி தான் அழுத்துச்சு. அந்த மாதிரி உளவியலாகவே அழுத்தின ஒரு படைப்பு. அது நீங்களும் உணர்ந்திருப்பீங்கன்னு நம்புகிறேன். கண்டிப்பாக இந்த படைப்பு மிகப்பெரிய வெற்றி பெறும். அதற்கு உங்களுடைய ஆசைகளும் துணைகளும் எங்களுக்கு வேணும். வெல்வோம். நன்றி சகோ. தடயத்தை ரொம்ப அழகாக ஒளிப்பதிவு செய்யறது உறுதுணையா இருந்த ஈச்சம்பள்ளம் மக்களுக்கு எங்களுடைய நன்றிகள். தடையின் கரை சட்டத்தை தவறாக பயன்படுத்தி அதன் மூலம் பயனடைந்த ஒரு சிலரின் சுயரூபத்தை, அதன் மூலம் பாதிக்கப்பட்ட அப்பாவிகள் மற்றும் அதன் விளைவாக சமூகத்தில் ஏற்பட்ட அதிர்வலைகள் பற்றியும் தடயம் பேசுகிறது. இது கண்டிப்பா பெருவாரியான மக்களை கவரும் என்று இந்த டீம் எல்லாருமே நம்புறாங்க. நம்மளுடைய சப்போர்ட்டும் கண்டிப்பா இருக்கணும் அப்படிங்கிறது வேண்டுகள். இப்பொழுது கேள்வி பதில்கள் இந்த டீம் கிட்ட இருந்து நம்மளுடைய क्वेश्चंस கேட்கலாம். சார் டைரக்டர் சார் ரொம்ப நல்லா இருந்தது, கிளிப்பா இருந்தது, வாழ்த்துக்கள். லாஜிக்கா நிறைய விஷயம். ஒரு போலீஸ் ஆபீசரால பாதிக்கப்படுறாங்கன்னா முதல்ல அவன் பொண்டாட்டி தாலியா இருக்காம ஊர்ல 71 பேர் பொண்டாட்டி தாலியா இருக்கணும், தப்பு இல்லையா? என்னதான் உண்மை சம்பவம்னாலும் இவ்வளோ 71 பேர் வீட்டுக்கு பூந்து அறக்க முடியுதுன்னா ஒரு போலீஸ்கார வீட்டு ஒய்ஃபையோ இதையோ அறுக்க மினிஸ்டர் முடியாது. ஓகே, போலீஸ்கார வீட்டு உள்ள போடலாமே. இல்லை, நடந்ததுதான் சொல்லியிருக்கோம். லைவ் லைவ் ஓகே. அதே மாதிரி அடுத்து படத்துல ரொம்ப அழகா போயிட்டு இருக்குது. சின்ன சின்ன விஷயம் நீங்க சுவாரஸ்யத்துக்காக வச்சிருக்கீங்க, அதை டிஸ்டர்ப் பண்ற மாதிரி இருக்கு. சந்திரகணி சார் பிஸ்கட்டை கொடுக்குறாரு அந்த பையனுக்கு, அப்புறம் ஏன் வாத்தியாரை மாத்தணுங்கிறாப்புல, நீங்க முடிக்கல. அதே மாதிரி இந்த ஜீப் அவர் பாடம் நடத்திட்டு இருக்காரு, போலீஸ் இன்ஸ்பெக்டர் அந்த அம்மாவும் அவரும் பக்கத்துலேயே ஜீப்பை நிறுத்திட்டு இருக்காங்க. அந்த உணர்வு கூட இல்லாம பசங்களோட பேசிட்டு இருப்பாரு. நான் ஒரு போலீஸ் ஆஃபீஸர் வந்தா ஒரு இது இருக்கும்ல. கண்டிப்பா அடுத்ததுல கொஞ்சம் கண்டிப்பா அடுத்ததுல இந்த மாதிரி தப்பு எல்லாம் மாத்திக்கிறேன் சார். பாப்லிஜி இது வச்சு பிஸ்கெட் வச்சு பண்ணிருக்கீங்க, ஏதோ ப்ரொமோஷன் வாங்கியிருக்கீங்களா? இல்ல அப்படி இல்ல. ஏன்னா சமுத்திரகணி சார் தான் வச்சுனே இருக்காரு, எல்லாருக்கும் ஒரு கொடுக்குறாரு வேற. அப்படி இல்ல. ஆமா, கொஞ்சம் மறைச்சு தான் வச்சிருந்தேன். டாக்டர் சார், சமுத்திரகணி சார் இந்த கேரக்டர்ல போறதுக்கு எது உங்களுக்கு கூடுதலா இருந்தது? ஏன்னா 2000 வந்த படம் சரி அந்த சம்பவம். ஆனா அந்த ஒரு அரசியல்வாதியில ஃபர்ஸ்ட் பண்ணுவாங்க, அதையே காட்டல. ஏன் நெக்ஸ்ட் சீரியஸ்ல பண்ண போறீங்களா? மேபி அடுத்து பல பிளான் பண்ணலானே. அந்த லைவ் மேட்டர் இதுல காட்ட முடியாதுல்ல. இதுல அந்த ஃபிளாஷ்பேக் என்ன எதுவும் ரிவீல் பண்ணல, அவங்க ஹைட்ல வச்சிருக்கோம். சமுத்திரகணி சார் சார் இந்த சினிமாவில் அது 69 கொலை பண்ணவர் எப்படிப்பட்டவரும் தெரியும். அவருக்கு ஏன் இவ்வளவு சப்போர்ட் பண்ணுறீங்க, இவ்வளவு இது காமிக்கிறீங்க? ஏன்னா இந்த புஷ்பான்னு ஒரு படம் ஹீரோ சம்பரம் கடத்துவார், அப்பேற்பட்ட அக்யூஸ்ட். ஏன்னா அவருக்கு தான் தேசிய விருது கொடுத்தாங்க. சினிமாவில் ஏன் இப்படி காமிக்கீங்க? சினிமாவில் காட்டல, இதுதான் கதை. அவன் பாதிக்கப்பட்டவன் அவன் திரும்புகிறான், அவனுடைய பாதிப்பை கொஞ்சம் ரியலைஸ் பண்ணுற ஒரு கேரக்டர். அவன் இடத்துலேருந்து அவன் பிரச்சனையை பார்க்குற ஒரு கேரக்டர். அது அப்படி தான் நான் பார்த்தேன். பல பேர் அவன் கொண்டதுன்றது அது வேறு. அதனால தான் ஒரு கடைசியில் ஒரு இடத்துல சொல்ல, நீ செஞ்சது மட்டும் நியாயமாகும், நீ ஊரே சுடுகாடு ஆகிட்டீங்களாடான்னு சொல்லி ஒரு இடத்துல வரும். அதனால் அது இல்லை, அவன் ஒரு மனிதன், அவன் இடத்துலேருந்து அவன் வழியை பார்த்துட்டு தான். அதுக்காக ரொம்பவே பிடிச்சி இவனை காப்பாற்றினும் திருப்பி எடுத்து சுட்டணும், அதெல்லாம் சினிமா. அது
நம்ம தான் தம்பி ஒருத்தர் சொன்னான், அண்ணே நீங்கள் அந்த கடைசியில் திருப்பி சுற்றுவீங்கன்னு நினச்சிட்டு அது சினிமாடா, ரியலாலாம் சுட முடியாது, பேசாமல் தான் நிற்கணும். அதனால தான் வந்து அந்த அந்த உண்மைத்தன்மையை அப்படியே பிரதிபலிக்கிறது தான். அதுதான் பண்ணணும். தமிழக போலீஸுக்கும் வந்து ஆந்திரா போலீஸுக்கும் எப்பவுமே ஒத்தே வராது சார். அப்படியா? ஆமா, எப்பவுமே ஒத்து வராது. ஏன்னா வந்து அவங்க ஒரு இதுல இருப்பாங்க, நம்ம ஒரு மைண்ட் செட்ல இருப்போம். ஆனா அவங்களுக்கு ஹெல்ப் பண்றாங்க தமிழக போலீஸ். தமிழக போலீஸ் அவ்வளவு கெட்டவங்க ஏன் காட்டணும்? ஆமாண்ணே, ஆமா சார். இப்ப அந்த அக்கிஸ்ட வந்து கூட்டு போவார்ல, இப்ப வந்து தமிழக போலீஸ் இருக்காருல்ல, அந்த அண்ணன் இருக்காருல்ல, அவர் எங்க இருக்காரு? அவர் வந்து தனி, அவர் வந்து அரசியல்வாதிகளின் கைக்கூலி. அவர் அது வேற. அது வந்து எந்த லிஸ்ட்லயும் சேர்க்க முடியாத கேரக்டர்ஸ் கொஞ்சம் பேர் இருக்காங்க. அது வந்து மேல இருக்கிறது மேலேயே தான் சேர்ந்துக்கும். அது வந்து இது ஒரு கற்பனை கதையாக இருந்தால் நீங்கள் கேட்குற எல்லாத்துக்குமே வந்து ஒரு கதையாசிரியனா பதில் சொல்லலாம். இது நடந்த நிஜங்களை எடுத்து அதில் முடிஞ்ச வரைக்கும் உண்மையை ஒரு 90% ரொம்ப உண்மைக்கு நெருக்கமாக சொல்லணும் முயன்ற கதை. இதில் வந்து யார் சரி யார் தப்புன்னு பேசுறதுலாம் இதுவே இல்லை. இதுதான் நடந்தது, இதை தான் அப்படியே எடுத்து வச்சிருக்கோம். அவ்வளோதான் சார். இப்போ கேட்டாரு சந்திரன் சார், உங்களுக்கு தான் நீங்களும் டைரக்டர், நான் வந்து உங்களோட நோக்கி அந்த கேள்வி. அதாவது நீங்கள் சொன்னீங்க அந்த அவர் பார்வையிலேருந்து பார்த்தோம், அதனால தான் அவருக்கு வந்து அவர் கேரக்டர் இது பண்ணுற மாதிரின்ட்டு. ஆனால் பாட்டெலாம் போடணுமா என்ன? கடைசியில் அவருக்கு ஒரு தேசிய கீதம் மாதிரி ஒன்று போடுறீங்க. இசையமைப்பாளர் அவர் இடத்துல இருந்து பார்த்துருக்காரு. அவருடைய இடத்துல வந்து பாதிக்கப்பட்ட இடத்துல வந்து அவரும் பார்த்துருக்காரு. அது அப்படித்தான். அப்புறம் அழகன் தமிழ்மணி சார் உள்ள வந்ததுனால அஜய் வந்தாரா, இல்லை அஜய் வந்ததுனால ஸ்கிரிப்ட்லேயே இருந்தது? அஜய் தான் முதல்ல வந்தார். அந்த இடத்துல ஒரு மினிஸ்டர் வேணும் அப்படின்றதுனால சரி நம்ம வீட்லயே ஒரு மினிஸ்டர் இருக்காரு அப்படின்னு சொல்லி அப்பாவை இப்படி கெட்டவரா காமிக்கணும்னு ஏதாவது சபதம் எடுத்துட்டீங்க? ரொம்ப நல்ல மனுஷன் இல்ல, ப்ரொடியூசர் கவுன்சில் ரொம்ப நல்ல மனுஷன். இப்போ கூட அவர் எப்பவுமே நல்ல மனுஷன் தான். அவர் ஒரு நடிகர், அதாவது நடிகரா யூஸ் பண்ணலாம். அப்பா இல்லைன்னா பார்க்கணும்னு ஆசைப்பட்டதுனால பண்ணீங்களான்னு? அப்படி இல்லை, எப்பவுமே ஹீரோ தான் அவருக்கு. சந்திரன் சார், சார் ஸ்டேஜ்ல சொன்னீங்க, ஸ்டேஜ்ல சொன்னீங்க மற்ற ஸ்டேட்ல வந்து பாத்தீங்கன்னா ஹீரோ நிகரா வச்சு பாத்துக்கினாங்க. அப்படி இல்ல, அதான் ஹீரோக்கு நிகரா வச்சு பாத்துக்கிட்டாங்கன்னு சொல்லல. அவர் வரும்போது தான் கூப்பிடுவாங்க. ஏன்னா நமக்கு அதுக்கு முன்னாடி எடுக்க மாட்டாங்க. அது வந்து ஒரு பெரிய ஹீரோஸோட நடிக்கும் போது அது ஒரு சௌரியம். நீங்க வந்து காலைல ஒரு 11 மணிக்கு போகலாம், சாயந்தரம் 4 மணிக்கு திரும்பி வந்துடலாம். அந்த பெரிய ஹீரோக்கு என்னெல்லாம் சௌகரியங்கள் இருக்கோ அதெல்லாமே துணை நடிகர்களுக்கு கிடையாது. நான் துணை நடிகர் தான். சரியா? நம்ம சினிமா ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை. எங்கே கூப்பிட்டாலும் இங்கே நடிச்சுட்டு தான் இருக்கேன். எங்கே கூப்பிட்டாலும் நடிப்பேன். நான் என் வேலை நடிப்பது. சார், அந்த புலிப்பாண்டி கூட அந்த ஜீப்பு தள்ளுற சீன் இருக்குல்ல, அவ்வளவு இயல்பா இருந்துச்சு. அதில் என்ன சார் உங்களுடைய கான்ட்ரிபியூஷன் சார்? ஒன்றும் இல்லை, கதையை சொல்லும்போது அந்த முதல் சீன், அந்த ஒரு சீன் சொல்லி தான் தம்பி சொன்னார், அண்ணே இந்த நெஞ்சை நூற்றுற வேலையெல்லாம் வேண்டாம், இந்த இப்படியே முறுக்கிட்டுலாம் வரக்கூடாது, ஒர்க் அவுட் பண்ணாத, ரொம்ப டல்லாது, ஒரு ஜீப்பை கூட உன்னால தள்ள முடியாது. அப்படிதான் ஆரம்பிச்சேன். நான் தள்ளிட்டேன். புலிப்பாண்டி பிடிச்சி பிரேக்கை போட்டு பிடிச்சிட்டாரு. அதுக்கப்புறம் தான் அவரு தள்ளினாரு. அப்போ நானும் பிரேக் அடிச்சுட்டு பிடிச்சி நிறுத்திட்டேன். இல்லைன்னா அது ஜீப்பை ஈஸியாக தள்ளிடலாங்க. அந்த இடத்துல அது ஒரு தேவைப்படுது. அது ஒரு சின்னமா அந்த அலுப்போட சேர்ந்த ஒரு நட்பும் நகைச்சுவையும், அது அவரும் நானும் நிற்கும் போது அவ்வளவு சந்தோஷமா இருக்கு. அண்ணே நன்றிண்ணே. Congratulations guys, fantastic series. நான் பார்த்ததுல I think it is one of the best. Question to the director, 2 questions. உண்மை சம்பவத்தை பேஸ் பண்ணி எடுத்திருக்கீங்க. What was the spark for the story? எங்க இருந்து எப்படி இந்த ஐடியா வந்துச்சு? What caught your attention? Why did you focus on this story? 1 and 2, thank you for bringing a talented artist like Raj Tamil cinema. What made you decide you will cast him as the villain? Because his presence has actually elevated your series to a big extent. Please. பார்த்தீங்கன்னா நிறையா லைவ் ஸ்டோரிஸ் பார்ப்போம். அது படிக்கும்போது இதில் வந்து ஒரு இன்ஸ்பைர் என்னாச்சுன்னா, ரெண்டு பேர் வந்து ஒரு 80 கொலை பண்ணிட்டு, 76 கொலை பண்ணிட்டு வெறும் தாலியும் அருணாக்கர் மட்டும் எடுத்துகிட்டு போகிறாங்க அப்படின்ற ஒரு இன்ட்ரெஸ்டிங் பாயிண்டாக கிடைச்சிது. ஏன்னா வீட்டில் எதுவுமே எடுக்காமல். ஸோ அவங்களுக்கு பின்னாடி என்ன ஸ்டோரி இருக்குன்னு சொல்லி அது கொஞ்சம் ரிசர்ச் பண்ணி பார்த்தோம். ஸோ கொஞ்சம் அது இன்ஸ்பயர் ஆச்சு. ஸோ அது பேஸ் பண்ணி கொண்டு வரலான்னு பண்ணோம்.
ஸோ அவரை சூஸ் பண்ணது என்னன்னா அவரோட ஐஸ் ரொம்ப ஷார்ப்பாக அந்த வில்லனுக்காகவே இருந்துச்சு. ஸோ அதே மாதிரி அதுதான். தேங்க்யூ. சமுத்திரகணி சார், நீங்க வந்து இந்த படத்துல ஸ்கிரிப்ட்ல உங்களுடைய டச்சஸ் ஏதாவது கொடுத்தீங்களா? ஒண்ணுமே இல்லைண்ணா. அந்த ஸ்கூல் பசங்க ஸ்கூல் வர்றதெல்லாம் அதெல்லாம் அவருங்க பண்ணதுதான். நான் கேட்டேன், இது வச்சாலே இது தெரியும் மேடம், இல்லை இது வேணும் அப்படின்னு சொல்லி அவங்க இலாகாவை வச்சுக்கிட்டாங்க. நான் வந்து பண்ணது இந்த நோட்ற அப்படின்னு சொன்ன ஒரே ஒரு வார்த்தை தான். அது வந்து எழுதல, அது நானா சொல்லிட்டேன். அது எங்க ஊர் வார்த்தை. அது அந்த வார்த்தை ரொம்ப அன்பான வார்த்தை. அது அது கெட்ட வார்த்தைலாம் கிடையாது, அன்பான வார்த்தை. அதனால அதை நான் வந்து அதுவும் அவரும் எங்க ஊருக்காரர் தான். அதனால 2 பேரும் பேசும்போது அதை பேசிக்கிட்டோம். உங்க உடம்பு வந்து படத்துல வந்து கொஞ்சம் ஸ்லிமா இதா இருக்கு, இப்ப கொஞ்சம் நல்லா புஷ்டியா இருக்கீங்க. கேரக்டருக்காக அந்த படத்துக்கு அந்த ப்ராஜெக்ட் பண்ணும்போது ஒழுங்கா எதுவும் சாப்பிடாம இருக்க சொன்னாங்க. இல்லை, அவர்கிட்ட சொல்லும் போதே மூளை ரொம்ப ஷார்ப்பான ஒரு ஆள், ஆனால் பாடி வீக்கு, இதுதான் உங்களோட கேரக்டர்னு சொன்னதுனால அவர் வந்து கொஞ்சம் எக்ஸசைஸ்லாம் நிறுத்திட்டு ரொம்ப ஸ்லிம்மாக அப்படியே வந்தார். இப்போ அடுத்த கேரக்டருக்கு சார், இயக்குனருக்கு ஒரு கேள்வி சார். இந்த ஸ்டோரியை சூஸ் பண்ணதுக்கு வாழ்த்துக்கள் சார். ஒரு நல்ல ஸ்டோரி லைனு, பட் அதில் வந்து இப்போ குறைகளும் சொல்ல வேண்டியது எங்களோட கடமை. கண்டிப்பாக. பட் இவ்வளோ அழகான கதைக்கு வந்து திரைக்கதையில் கொஞ்சம் கோட்டை விட்டீங்களோன்னு இருக்கு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வந்து ஆர்ட் டைரக்டர் கிட்ட சரியான வேலையை வாங்கல அப்படின்னு கிளியர் கட்டாக தெரியுது. அப்புறமா வந்து இந்த என்கவுண்டர் முடியுது சார். முடிஞ்சதுக்கு அப்புறமா அது எந்த காலமாக இருந்தாலும் போலீஸ்காரங்க உடனே விட்டுட்டு போயிட மாட்டாங்க. நீங்கள் அந்த கிளைமேக்ஸில் காட்டும்போது என்கவுண்டர் நடந்துச்சு, எல்லாருமே கிளம்பி போயிட்டு அது அனாதையாக இருக்கிற மாதிரி இருக்கு. அதே என்கவுண்டர்ல அப்படி நடக்கிறதுக்கான வாய்ப்பே இல்லை. ஏன்னா ஒரு போலீஸ் அங்கே இல்லை, அங்க இருக்காங்க. அந்த சீன்ல காணும் சார். இருக்காங்களே, நானா இருந்தேனே. நானே முடிஞ்சதுக்கு அப்புறம் எல்லாம் கிளம்பிடுறீங்க. கேமரா போயிட்டு இருக்கோம், எல்லாரும் அங்கங்க ஒரு 2 பேர் கிளம்பிட்டு இருப்பாங்க, மீதி எல்லாம் அங்கதான் நின்றுட்டு இருப்போம். கேமரா போய் குளத்துக்குள்ள போயிடும். அப்படிதான் முடிச்சிருப்போம். ஏன்னா அதை எப்படி டிஸ்போஸ் பண்ணாம எப்படி போவாங்க. ஓகே, அந்த சுமோ ஒன்று காமிச்சிருங்க சார். அந்த சுமோல பின்னால வந்து அவ்வளோ கிளியரா ஃபோக்கஸ் பண்ணி காட்டுறீங்க. ஆர்ட் டைரக்டரோட மிஸ்டேக், நெக்ஸ்ட் டைம் கரெக்ட் பண்ணி. ஏன்னா இவ்வளோ அழகா செலவு பண்ணி நீங்க பண்றது, அந்த ஒரு நம்பர் பிளேட் அவ்வளோ பெரிய நம்பர் பிளேட் வச்சு பின்னால் ஒரு சின்ன நம்பர் பிளேட் பெயிண்ட் பண்ணிருக்காங்க. அது அவ்வளோ கிளியரா தெரியுது. ஏன்னா பல லட்சம் பல கோடி செலவு பண்ணி எடுத்து இந்த சின்ன சின்ன தவறுகள் தான் வந்து தமிழ் சினிமாவை வந்து பாழாது. இது வந்து மற்ற லாங்குவேஜஸ்ல வந்து ஆர்ட் டைரக்டர்ஸ் கொஞ்சம் ஒழுங்கா செய்யறாங்க, அந்த டைரக்டரோட வேலை வாங்குது. நெக்ஸ்ட் டைம் இது பண்ணிட்டீங்கன்னா நல்லா இருக்கும். கண்டிப்பா சஜஷன் அவ்வளவுதான். கண்டிப்பா சேஞ்ச் பண்ணுங்க. தேங்க்யூ. கௌசிக் சார், ஆக்சுவலி இந்த G5ல நிறையவே வந்து இந்த இன்வெஸ்டிகேஷன் த்ரில்லர்ஸ் நிறைய எடுப்பாங்க. விலங்குல இருந்து ஆரம்பிச்சு ரேகையா இருக்கட்டும், சட்டம் மீடியா இருக்கட்டும், இந்த மாதிரி ஒரு மாதிரி இன்வெஸ்டிகேஷனாவே போகுது. அதுதான் ஆக்சுவலி செல்லிங் ப்ராடக்டா இருக்கா ஓடிடி ஆடியன்ஸ் கிட்ட? இல்லை, இன்னைக்கு நம்ம ஒரு கணக்காக எடுத்து பார்த்தோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் நான் இது சொல்கிறேன். இப்போ G5ல பார்த்தீங்கன்னா இன்வெஸ்டிகேஷன் எல்லாமே நிறைய பண்ணியிருக்கோம். ஐலின்னு ஒரு சீரீஸ் பண்ணியிருக்கோம். ஐலி பார்த்தீங்கன்னா ஒரு சொசைட்டல் டாபுவை வந்து எப்படி பிரேக் பண்ணணும் அப்படின்ற ஒரு கருத்து சொல்லியிருக்கோம். அதில் அனந்தம்னு சீரீஸ் பண்ணியிருக்கோம். ஒரு வீடு, அந்த வீட்டோட மெமரிஸ் என்ன, அதில் வாழ்ந்த பல ஜென்ரேஷன்ஸ்க்கான ஒரு கதை, அதையும் சொல்லியிருக்கோம். 5ஆம் வேதம் மிஸ்டிக்கலாக ஒரு த்ரில்லர், ஒரு தேடல், அதையும் சொல்லியிருக்கோம். இது அப்பப்போ தேவைப்படுது. ஏன்னா இன்னைக்கு இருக்கிற ஆடியன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யங்ஸ்டர்ஸ்லேருந்து அடல்ட்ஸ் வரைக்கும் எல்லாருமே ஹுக்டாக பார்க்குறது ஒரு மிஸ்ட்ரி, த்ரில்லர், இன்வெஸ்டிகேஷன், சைக்காலஜிக்கல் த்ரில்லர், இந்த மாதிரி விஷயங்கள் வந்து ஓவராலாக பார்த்தீங்கன்னா ஒரு 50% பீப்புளுக்கு வந்து இது ரொம்ப பிடிக்குது. ஸோ ஒரு கான்ஷியஸ் சாய்ஸாக இது வந்து அட்லீஸ்ட் வருஷத்தில் 1-2 பண்ணணும் அப்படின்றது வந்து, அண்ட் இது வந்து டெஃபினட்டாக நம்மளுக்கு சக்ஸஸும் கொடுத்துருக்கு. எப்பவுமே சக்ஸஸ் கொடுக்குற ஒரு ஃபார்முலா அடாப்ட் பண்ணுறது வந்து பெட்டர் அப்படின்றது வந்து எங்களோட ஸ்ட்ராட்டஜியாக வச்சு தான் இந்த மாதிரியும் பண்ணுறோம். இப்போ வரப்போகிற லைனப்பில் அடுத்த ஒரு 16 மாதத்துக்கு நாங்கள் பண்ண போகிறது பார்த்தீங்கன்னா வேற வேற ஜானரில் இருக்கும். பட் இதுவும் ஒரு பார்ட்டாக இருக்கும். கனி சார், நிறைய போலீஸ் ஸ்டோரிஸ் பண்ணியிருக்கீங்க. இது என்ன ஸ்பெஷல்? எதனால அக்செப்ட் பண்ணீங்க? சொன்னாங்களா, மூளை மட்டும்தான் ஷார்ப்பு, பாடி வைக்கு அவன் யோசிச்சிருக்கான் எதை சொன்னா இவன் வருவான் அப்படின்னு. அது சொன்ன உடனே நான் சொன்னேன், எது புதுசாக இருக்கடா. அப்பப்போ தனியாக பேசிக்குவான், ஒரு லைட்டாக அரமண்டல் மாதிரியே இருப்பான் அப்படின்னோடனே சரி இது வரைக்கும் பண்ணலையே. ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு 42-43 படம் பண்ணியாச்சு போலீஸாக.
இது கொஞ்சம் புதுசாக இருந்தது. ஆனால் அதுக்குள்ளே போக 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 அது மாற்றிருச்சு. இப்போ நான் இன்னைக்கு பார்க்கும்போதே தெரிஞ்சது என்னமோ ஒன்று நடந்திருக்கு, அது இறை அருள் தான். சுந்தரணி சார், நீங்க வந்து டைரக்ஷன் தானே வந்தீங்க, பாலச்சந்தர் சார்ட்ட வந்து கத்துக்கிட்டு வித்தையெல்லாம். படம் பண்ணி 5 வருஷம் ஆயிட்டு. வினோத சித்தம் எடுத்து முடிச்சிட்டேன். என்ன படம்? வினோத சித்தம் பண்ணி 5 வருஷம் ஆகலை. 2021, அப்புறம் 23ல் ப்ரோ பண்ணேன். இப்போ ஸ்கூல் பஸ் எடுத்து முடிச்சிட்டேன். ஃபைனல் ஒர்க் போயிட்டுருக்கு. அது அனௌன்ஸ்மெண்ட் சீக்கிரம் வரும். நான் என் வேலையை அப்பப்போ செஞ்சுக்கிட்டு தான் இருக்கேன். ரொம்ப சந்தோஷம் நீங்கள் கேட்டது. சார் இயக்குனர் சார், ஒரு 70 கொலைகளுக்கு மேலே வந்து இந்த காட்டியிருக்கீங்க. இந்த இடத்துல நீங்கள் இதை வந்து கோர்ட்டுக்கு கொண்டுட்டு போகாத இந்த வெப் சீரிஸ் எடுத்துருக்கீங்க. அதுக்கு என்ன காரணம்? இல்லை, உண்மையிலே அந்த கேஸ்லாம் பெண்டிங்கில் தான் இருந்துச்சு. லாஸ்ட்டாக தான் மாட்டினாங்க. அது வரைக்கும் அந்த கேஸ்லாம் பெண்டிங்கில் தான் இருந்துச்சு. கண்டுபிடிக்கவே இல்லை. இங்கேருந்து தமிழ்நாட்டிலேருந்து போய் தான் கண்டுபிடிக்க செஞ்சாங்க. உண்மையாகவே நான் 2000 பேப்பரில் வந்த நியூஸ். சார், காக்டைல் சினிமாஸ்னு கம்பெனி, ஆனால் கிரைமு போலீஸ் ஸ்டோரி மட்டும் இருக்கு. நாங்கள் எதிர்பார்க்குற ரசிகர்கள் எதிர்பார்க்குற இன்னும் சில விஷயம்லாம் இருக்குல்ல, சில குத்துப்பாட்டெல்லாம் கூட வச்சிருக்கலாம். சிவதா அவங்க நடிப்பு ரொம்ப நல்லா இருந்தது. ஆனால் வந்து நாங்கள் அதுக்கு தனியாக ஒரு ஆர்டிஸ்ட் போட்டு ஏதாவது பண்ணலாம்ல. இந்த மாதிரி போலீஸ் ஸ்டோரியில் அந்த மாதிரி குத்துப்பாட்டெல்லாம் வைப்பாங்க. கண்டிப்பா அடுத்தடுத்து எல்லாம் பண்றது பண்ணிடுவோம். ஆனா அதெல்லாம் ஜி5ல வருமானது எனக்கு தெரியாது. தேங்க்யூ. 27ஆம் தேதி ஜி5ல ரிலீஸ் ஆக போகிற ஒரு வெப் சீரிஸ் தடயம் எப்போது போல ஒரு பரபரப்பான வெற்றியை அடையும். இப்போது தடயத்துடைய ஒரு குரூப் பிக்சர் எடுக்கலாம். பிக்சர் ஃபர்ஸ்ட் எடு, பிக்சர் ஃபர்ஸ்ட் ஏமா ரிசல்ட்ஸ் இருங்க. எக்கோ ராஜேஷ் அஜய்னா என்னடா வாங்க சார். ஸ்ட்ரைட் சார். சென்டர் லுக் சார். சென்டர் லுக் சார். சரணா ஒரு மறையிற பின்னாடி சதீஷ்னா. சரவணன் சார் வெயிட் வரும். போட்டோ எடுத்துக்கிட்டு ஃபர்ஸ்ட் போட்டோ எடுங்க. சென்டர் லுக். ஓகே அண்ணா. சார் அப்படியே விஷுவல் சார். பின்னாடி விஷுவல் சார். ஓகேமா? ஓகே. இந்த பெருசு